ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ஜூன் 12 கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செலிப்ரேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க நேஷனல் வைடில். எங்கே வச்சு? நியூ டெல்லி. அம்மா எதுக்கு இந்த செலிப்ரேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி சுரக்தி மத்ரிவா அபியான். ஸோ இதோட 10வது வருஷம் கம்ப்ளீஷனுக்கு தான் இது. அ டிகேட் ஆஃப் கேர் அப்படின்னு சொல்லி இதோட தீம். ஸோ இது என்ன அப்படின்னா 2016 ஜூன் 9 வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பிஎம் நரேந்திர மோடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி ஃப்ரீயாக ஆன்டிநேட்டல் கேர் வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு வந்து சர்வீசஸ் இருக்கும். ஸோ அதை லான்ச் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் இதோட 10 வருஷம் செலிப்ரேஷனில் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் 5 ரூபி போஸ்டல் ஸ்டாம்ப் இந்த ஸ்கீமை ரிமார்க் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 75 ரூபாய்க்கு ஒரு கமமரேட்டிவ் காயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஸ்கீம் ஆரம்பித்ததுலேருந்து 86% ஆஃப் இந்தியாஸ் மேரிட் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் மெட்டர்னல் மோர்டாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ அதுக்கப்புறம் அவங்களோட டெலிவரி அப்போது அந்த பெண் வந்து இறந்து போகிறது தான் வந்து என்னன்னு அந்த மதர் இறந்து போகிறது தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டர்னல் மோர்டாலிட்டி. ஸோ இது வந்து 86% ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அண்டர் 5 மோர்டாலிட்டி ரேட் 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களோட இறப்பு வீதம் 79% குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டெலிவரிஸ். ஸோ இப்போ வீட்டிலலாம் பிரசவம் பார்க்காம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறது எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னா 90.6% வந்து கூடியிருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் வர்றதுக்கு இப்போ ஒரு 10 வருஷம் பேக் போனீங்க அப்படின்னா இவ்வளோ நிறையா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தி டோன்ட் ஹாவ் இனஃப் மணி. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் அப்படின்னா எவ்ரி மந்த் ஜூன் 9 வந்து தே வில் கெட் அ ஃப்ரீ செக்அப் எல்லாமே இருக்க போய் அவங்க வந்து வராங்க. அண்ட் மோரோவர் இப்போலாம் வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமே அவங்க போய் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ஈஸியாக எல்லா ப்ராசஸையுமே அவங்க வந்து மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் டுவார்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. லைக் ப்ரெக்னன்சி ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி ஆகணுன்றதுக்கு நிறையா கைட்லைன்ஸும் தராங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22 அடிஷ்னல் கம்பெனிஸ்க்கு வந்து அப்ரூவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதில் அப்படின்னா ரவுண்ட் 3 ஆஃப் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் டெக்ஸ்டைல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால செலக்டட் ஃபிலிம்ஸோட மொத்த எண்ணிக்கை 96 வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த 96 கம்பெனிஸ்க்கான இந்த திங் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கமிட் பண்ணுறாங்க அப்படின்னா 12,823 crores. ஸோ இந்த ஸ்கீம் மொத்தமாகவே யாரு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் லிங்க்டு இனிஷியேட்டிவ். ஓகே. ஸோ இதில் வந்து மொத்த ப்ராஜெக்டோட டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 58,294 crore வந்து டேர்ன் ஓவர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து புதுசாக ஒரு 36,000 நியூ ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே. ஸோ இதோட திங்கே என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி டெக்ஸ்டைல் ரிலேட்டடான திங்ஸை வந்து இன்னும் பெட்டராக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இதோட மெயின் திங் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆத்ம நிர்பர் பாரத் கீழே வரும். ஸோ இந்தியாவில் உள்ள டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், நமக்கு தேவையானதை நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கணுன்றதான். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மொத்தமாக 96 இண்டஸ்ட்ரீஸை வந்து இவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே இந்த பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் கீழே. ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 12,823 crores. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் அமராவதின்னு நம்ம மாற்றினாங்க. ஓகே, நம்ம மாற்றினதை படித்தோம். ஸோ இப்போ ஒரு கேபிட்டலை வந்து ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க அப்படின்னா மாற்றுற இடத்துல அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்காண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அமராவதியில் காம்ப்ளெக்ஸஸ் கட்டுறதுக்காண்டி 2,534 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு 1,299 crores. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜென்ரல் பூல் ஆஃபீஸ் அக்காமடேஷனுக்காண்டி. ஸோ இதை கட்டுறதுக்காண்டி. ஸோ இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறாங்க அப்படின்னா 23.25 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா நிறைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து அங்கே தான் அவங்களோட ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 8,000 அஃபீஷியல்ஸ்க்கு அங்கே வந்து ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா?
ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜென்ரல் பூல் ஆஃபீஸ் அக்காமடேஷனுக்கு இவ்வளோ காசு. ஸோ இதே இது வந்து அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா குவார்ட்டர்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜிஆர்பிஏ, ஜென்ரல் பூல் ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன், ஜிஆர்பிஏ கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸ்க்கு வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1235 crores. ஸோ இதில் வந்து 1500 மாடர்ன் குவார்ட்டர்ஸஸ் வந்து கட்ட போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே வந்து யார் பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கும் அப்படின்னா 4 ஸ்டார் கிரிஹா கிரீன் பில்டிங் சர்டிஃபிகேஷன் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுக்கு வந்து மேண்டேட்டரி. ஓகே, ஸோ அது போயிடலாமா? ஸோ அடிஷ்னலாக ஏபியில் வேறு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த மோடி கவர்மெண்ட் எதாவது அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி வந்து phase 2 ஆஃப் அகமதாபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 6.032 கிலோமீட்டர் லாங் காரிடார். ஸோ இது வந்து எங்கே இருக்க போகுது அப்படின்னா கோட்டீஸ்வர் ரோட் டு அகமதாபாத் ஏர்போர்ட்டாக வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது எங்கே அப்படின்னா குஜராத்தில் இந்த ஸ்கீம். ஸோ இதுக்கு எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2169.04 crores. ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் 2.4. ஸோ இது என்ன அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் கேரண்டீடாக எனக்கு அவுட்புட் வருமானு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். ஸோ இது வந்து யாருக்கு கீழே வரும் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வர ஒரு ஸ்கீம். ஸோ இதோட வேலிடிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா எய்தர் August 31, 2026 வரைக்கும், ஆர் இதில் கொடுக்கப்படுற இன்சென்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கீமுக்காண்டி கொடுக்கப்படக்கூடிய லோன் அமௌண்ட்ஸ் ஸோ 20,000 crores ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ எதில் முதல்ல நடக்குதோ ஸோ அது வந்து ஸ்டாப் ஆகும். எய்தர் August 31 வரைக்கும் போகும், இல்லை அப்படின்னா 20,000 crores வந்து இந்த ஸ்கீமில் வந்து கேரண்டீடாக கொடுக்குற வரைக்கும் போகும். ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் அதுக்கப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் பாரோயர்ஸ்க்கு வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ சின்ன சின்ன பாரோயர்ஸ்க்கு வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா கிரெடிட் ஃப்ளோவை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அவுட்புட் வரும், இதில் வந்து கிரெடிட் வரும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸிமம் லோன் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிளான லார்ஜ் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ்க்கும் வந்து 300 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா 80% ஆஃப் த டிஃபால்ட் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கேரண்டியாக காசு பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் லோன் வாங்குறவங்க வந்து 80% ஆஃப் டிஃபால்ட் அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், க்ரூஷியல் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ அடுத்து வந்து மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 449 crores ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ யார் கூட அப்படின்னா பெங்களூரு பேஸ்டு ஒரு ஆக்கார்ட் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கூட. ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த ஆக்கார்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம் அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கூட இந்த ஒரு கான்ட்ராக்ட் 449 கோடிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 என்ஹான்ஸ்டு கேப்பபிலிட்டி குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வந்து சேட்டலைட் ஜாமர்ஸ் வந்து அவங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து சேட்டலைட் சிஸ்டம் ஜாமர், சேட்டலைட் சிஸ்டத்தை கூட ஜாம் பண்ணக்கூடிய ஒரு திங். ஸோ இதை வந்து கொடுக்கணும். ஸோ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ASSPL வந்து இந்தியன் நேவிக்கு வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ஃப்ரேம்ஒர்க் கீழே வருது அப்படின்னா பை இண்டியா IDDM ஃப்ரேம்ஒர்க் கீழே வருது. ஓகேவா? ஸோ இந்த ஜாமாஸுமே ஒவ்வொரு ஜாமாஸுமே இந்த ஜாமாஸில் இருக்க கிட்டத்தட்ட 75% காம்பனன்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே வாங்கியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஜாமாஸ் வந்து எதுக்கு அப்படின்னா இந்தியாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ண, எஸ்பெஷலி வந்து டீக்ராடிங் எனிமி சேட்டலைட் சிக்னல் ட்ராக்கிங். ஸோ நம்மளோட சிக்னல் ட்ராக்கிங் வந்து எனிமீஸ் வந்து பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டியும், ஸோ நம்மளோட சேஃப்டிக்காண்டியும் இந்த ஜாமாஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ஜாமாஸ்க்கான டீலை வந்து யார் யார் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா
எங்கே வச்சு சைன் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கார்ல அவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ யார் அப்படின்னா ராஜேஷ் குமார் சிங். ஓகேவா? ஸோ இதில் வந்து முக்கியமான திங்கே வந்து 75% ஆஃப் இண்டிஜினியஸ் காம்பனன்ட்ஸ் இந்தியாவிலே உள்ள காம்பனன்ட்ஸால் தான் இதை தயாரிக்கணுன்றது. ஓகே. ஸோ இந்த கம்பெனி பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த கம்பெனி ஆர்காட் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் வந்து பெங்களூரு பேஸ்டு ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து 1991லேருந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி எதில் ஸ்பெஷலைஸ்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎன்எஸ்எஸ் குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம் சேட்டலைட்லேயே ஸ்பெஷலைஸ்டான ஒரு கம்பெனி. ஸோ அதனால தான் இவங்கக்கிட்ட வந்து நம்ம இந்த ஜாமரை க்ரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பிஎஸ்என்எல் பாரத் சங்கர் நிங்கம் லிமிடெட் இவங்களும் அதுக்கப்புறம் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூரும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டெலிகாம் டெக்னாலஜிஸில் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ரிசர்ச்சை வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெலிகாம் டெக்னாலஜிஸை வந்து கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு கொலாபரேஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னா பிஎஸ்என்எல்லும் ஐஐடி கான்பூரும் சேர்ந்து வந்து ரிசர்ச் பண்ணி அடுத்தடுத்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸை வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒரு 2 பேருக்கு லெண்டிங் பண்ணுற நார்ம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக்கியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட 3rd அமெண்ட்மெண்ட் டைரக்ஷன்ஸ் 2026 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கும் லோன் கொடுக்கறதுக்கான ப்ராசஸை கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா யார் யாரெல்லாம் செபியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கோ அவங்க வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் ஆர்பிஐ வந்து லோன் கொடுக்கறதுக்கான நார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செபியில் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டீங்க. செபி ஓகே சொல்லிடுச்சு. இந்த ஆர்இஐடிஸ் அண்ட் ஐஎன்விஐடிஸ்க்கும் வந்து செபி வந்து ஓகே சொல்லியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க வந்து ஈஸியாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் வந்து லோன் தருவாங்க. ஸோ அட் த சேம் டைம் ஸோ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து 1 இயருக்காவது இருக்கணும். ஓகேவா? ஸோ 1 இயருக்காவது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து அந்த கம்பெனிக்கு இருக்கணும். ப்ளஸ் என்ன அப்படின்னா பேங்க் வந்து இதில் லிஸ்ட் ஆகிருக்க இந்த கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கணும். அட்லீஸ்ட் 80% ஆஃப் த அசட் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ லோன் வாங்குறாங்கன்னா அந்த லோனில் வந்து 80% எதில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி ரெவன்யூ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் தான் அந்த 80% போடணும். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது ஆர்பிஐ ஆர்இஐடி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கான நார்ம்ஸ் லெண்டிங் நார்ம்ஸ். ஸோ அடுத்தது நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் லிமிட்டெட்ன்றது ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து செபிக்கிட்டேருந்து அஃபிஷியலாக வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அப்ரூவல் வாங்கிட்டாங்க. எதுக்கு செபிக்கிட்ட அப்ரூவல் வாங்கினாங்க அப்படின்னா இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண. ஸோ இதுக்கு வந்து செபி வந்து ஓகே சொல்லிச்சு. ஸோ இவங்க வந்து இதை வந்து என்னவா அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா நுவாமா அசட் மேனேஜ்மெண்ட் லிமிட்டடாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வழியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இனிஷியல் அப்ரோச்சே எதுலவா இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் இவங்க வந்து மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட். ஸோ இதில் வந்து சங்கீத் நாடக் அகாடமி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 7 எமினன்ட் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து அகாடமி ஃபெல்லோஸ் அதாவது அகாடமி ரத்னா அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து லைவ்லியாக இருக்கிறப்பவே அதுவும் 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கப்பவே வந்து அவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த வருஷம் வந்து 7 பேருக்கு சங்கீத் நாடக் அகாடமி ஃபெல்லோஷிப் வந்து கிடைச்சது. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னா 3 lakh வந்து கேஷ் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இந்த 7 பேருக்கு என்ன அவார்டு?
சங்கீத் நாடக் அகாடமி ஃபெலோஷிப். ஸோ இந்த ஃபெலோஷிப் தவிர வேற என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 108 பேருக்கு அகாடமி அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னது? அகாடமி புரஸ்கார் அவார்ட்ஸ். ஸோ இந்த பீப்பிள் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னா 2024 to 25. ஸோ இந்த 108 பேருக்கு எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னா 1,00,000 கேஷ் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அவார்ட்ஸை வந்து எங்கே வச்சு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் செரமனி வச்சு இதை வந்து குடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அங்க சீஃப் கெஸ்ட்டா யார் வந்து வருவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் திரௌபதி முர்முவும் வந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அவார்டு வந்து வேற யார் இருப்பாங்க அப்படின்னா, சேர்மன் ஆஃப் சங்கீத் நாடக் அகாடமி வந்து அந்த ஸ்பெஷல் செரமனில இருப்பாரு. ஸோ யார் வந்து சங்கீத் நாடக் அகாடமியோட சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் சந்தியா. ஸோ டாக்டர் சந்தியா ருச்சா அப்படின்றவங்க தான் சங்கீத் நாடக் அகாடமியோட சேர்மன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எம்போ கோல்டு மெடல். ஸோ எம்போ அப்படின்னா என்ன அப்படின்னா, யூரோப்பியன் மாலிகுலர் பயாலஜி ஆர்கனைசேஷன். ஸோ யூரோப்பியன் மாலிகுலர் பயாலஜி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட கோல்டு மெடலை வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்ஜின் சயின்டிஸ்டான கௌதம் தேவ். ஸோ கௌதம் தேவ் வந்து எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப்பியன் மாலிகுலர் பயாலஜி லேபரேட்டரியில் வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா, இது ஜெர்மனியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இயர் எம்போ கோல்டு மெடல் 2026 வந்து இவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் கூட சேர்ந்து வேற யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவால சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ம், ஒ ஒமையா டியூடின் அப்படின்றவங்களும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஸோ யாரு? ஒமையா டியூடின். இவங்க வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாங்க. ஸோ எம்போ கோல்டை யார் யார் வாங்கியிருக்கா? 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? லைக் அலாங் சைட் ஷேர் பண்ணி வாங்கிப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ யூரோப்பியன் மாலிகுலர் பயாலஜி லேபரேட்டரிலேருந்து கௌதம் தேவும், ஸோ அதுக்கப்புறம் யுனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவா சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஒமையா டியூட்டினும் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் டாக்டர் கௌதம் தேவ் வந்து யார் அப்படின்னா, இவர் ஒரு இந்தியன் ஆர்ஜின். ஸோ இவர் வந்து எந்த யூனிவர்சிட்டிஸோட அலுமினி அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அண்ட் என்சிபிஎஸ் பெங்களூரோட அலுமினி. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அவார்டு வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மெடல் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 10,000 யூரோ வந்து யூரோப்பியன் ஆமாம் 10,000 யூரோஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவார்ட் ப்ரைஸாக வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஷலாம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ என்னது? ஷலாம்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட் மொரீஷியஸ் லிமிடெட். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபினான்ஸ் சர்வீஸ் கம்பெனி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு 2.80% ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து யாரை ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இவங்க வந்து அக்வயர் பண்ணுறாங்க இல்லையா இந்த 2.80%. ஸோ இதோட ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 1,90,041,203 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோவா இவங்களோட கேபிட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 220.88 க்ரோஸாக வந்து இந்த ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸில் இந்த ஷலம் வந்து ஷலம் எமர்ஜிங் மார்க்கெட் வந்து அவங்களோட கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, லென்ஸ்கார்ட் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த அமுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது அப்படின்னா 1976 வந்து ஒரு வெல்த் ஃபண்ட் ஆஃப் அமுதாபி யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஒரு வெல்த் ஃபண்டாக இது இருக்கணும்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஸோ வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னா இவங்க தான். ஸோ வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா இந்த அமுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி தான். ஸோ இவங்க வந்து லென்ஸ்கார்ட் வந்து இவங்களோட ஸ்டாக்ஸை வந்து விற்றுட்டாங்க. ஸோ எத்தனை ஷேர்ஸை வந்து இவங்க விற்றுருக்காங்க அப்படின்னா 2.3% வந்து விற்றுட்டாங்க. அதாவது அவங்க வச்சிருந்ததில் 2.3% வந்து விற்றுட்டாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ கோடிக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,944 crores வந்து விற்றுருக்காங்க. ஓகேவா?
ஸோ இதில் வந்து ஒரு 40 மில்லியன் ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து விற்றுருக்காங்க. ஸோ ஒரு ஷேர் எவ்வளோத்துக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 486 தான் விற்றுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஷேர்ஸை விற்றதுக்கப்புறமே வந்து லென்ஸ்கார்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா, அன்றைக்கி முடியிறப்போ லென்ஸ்கார்டோட ஷேர் 500.15 ருப்பீஸாக வந்து இருந்திருக்கு. இட்ஸ் அ ஸ்ட்ராங் திங். ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி விட்டு போனதுக்கப்புறம் அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு ஒரு பார்ஷியல் பார்ட் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து மேஜராக இருக்குது. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி லென்ஸ்கார்ட்லேருந்து அவங்களோட 2.3 ஸ்டாக்ஸ் வந்து விற்றுட்டாங்க. எவ்வளோ கோடிக்கு விற்றாங்க அப்படின்னா 1944 crores விற்றுட்டாங்க. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ நாசா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர் ஆர்டெமிஸ் 3க்கான க்ரூஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 4 ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஆர்டெமிஸ் 3ல வந்து போறாங்க. அதோட ஆர்டெமிஸ் 3யோட லான்ச் எப்போ இருக்க போகுது? 2027ல இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த க்ரூஸ் டீட்டெயில்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாருன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாசா கமாண்டரான ராண்டி பிரெஸ்னிக் வந்து போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நாசா மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்ஸ் வந்து ஒரு 2 பேர். ஸோ யார் யார்? ஃப்ராங்க் ரூபியோ அண்ட் ஆண்ட்ரி டவுக்லாஸ் வந்து போகிறாரு. ஸோ இவங்க கூடவே வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்த பைலட் லூக்கா பிராம்டினோ. ஸோ இவர் வந்து இட்டாலி. ஸோ ஓகேவா? ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து ஆமெரிட்டஸ் 3ல 2027 வந்து ஃப்ளை ஆக போகிறாங்க. ஸோ இந்த ஆமெரிட்டஸ் 3 வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா, லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து போர்ட் ஆகி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கிரிட்டிக்கல் டாக்கிங் அண்ட் ரெடிவேஸ் டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, லூனார் லேண்டிங்க்கு. ஸோ அதை யார் பில்ட் பண்ணாங்க? ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் ப்ளூ ஆரிஜின். ஓகேவா? ஸோ இது வந்து டெஸ்டிங் த ஹார்ட்வேர். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஹியூமன்ஸ் வந்து லூனாரில் லேண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இவங்க போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஆமெரிட்டிஸ் 3ன்றது ஒரு நாசாவோட மிஷன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 வீக் லியோ மிஷனை வந்து வித்தவுட் அப்ரோச்சிங் த மூன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மூனுக்கு போகாமல் எர்த்தோட லோயர் ஆர்பிட்லேருந்தே அதோட டாக்கிங் மெக்கானிசம், இன்டர்பெரபிலிட்டி, ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டிஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஃப்யூச்சராக க்ரூஸ் வந்து லூனாரில் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஜூன் 11 நேற்று என்ன டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ப்ளே ஃபார் 2026. ஸோ இதோட தீமே என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ட் ப்ளே ப்ரொடெக்ட் சைல்ட்ஹுட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஒரு விளையாடுறது ஒரு ப்ளே பண்ணுற விஷயம் சைல்டோட க்ரோத்துக்கு, அவங்களோட லேர்னிங்க்கு, வெல்பீயிங்க்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த டே. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டே எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, 2024லேருந்து தான் 11th ஜூன் 2024லேருந்து தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர். ஸோ இது என்னைக்கு அப்படின்னா, ஜூன் 12. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா, ரெட் கார்ட் டு சைல்ட் லேபர். ஸோ இதுதான் அதோட தீம். இதோட ஃபுல் தீம் என்ன அப்படின்னா, ரெட் கார்ட் டு சைல்ட் லேபர், ஃபேர் ப்ளே ஃபார் சில்ட்ரன்ஸ் அண்ட் டீசென்ட் வாக் ஃபார் அடல்ட்ஸ். ஸோ இதுதான் இவங்களோட தீம், இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த டே வந்து என்ன ஜூன் 12 வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 12th ஜூன் 2002லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.